ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நல்லா இருந்துச்சு. நான் விஜய் மட்டும் தான் பார்த்தேன், விஜய் சூப்பராக இருந்தார், அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். டிவிலே பார்த்து பழகிடுச்சுல, சின்ன வயசுல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்கும்போது என்ஜாய்மெண்ட்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். சாங்ல டான்ஸ் ஆடி வாய்ஸ் பேச முடியல மேம். சூப்பராக இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணாங்க, ரீ-ரிலீஸ் பண்ணாங்க. செம்ம மூவி. சேம் வைப். அப்போ பார்த்ததை விட இப்போ பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். கில்லி அளவுக்கு 50 days மேலே ஓடுன்னு நினைக்கிறோம். சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்போ குடும்பத்துக்கு தெரியாமல் வந்து பார்த்தேன், இப்போ குடும்பத்தோட வந்து பார்க்குறேன். படம் வேற லெவலுக்கா. சூரேகா அஜித் ரீ ரிலீஸ்லயாவது அட்லீஸ்ட் அவரை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. வேற லெவல். சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறியா? படம் சூப்பராக இருந்தது. அது ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃபீல் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருந்தது படம். விஜயோட ஆக்டிங் செம்மையாக இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. 2004 வந்தது. 2004 சின்ன பசங்களாக இருந்தேன். இப்போ ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்க செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஆல்ரெடி பார்த்த படம் தான், எல்லாம் அதே மாதிரி தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இல்லை ஆமாம், இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தேட்டரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆல்ரெடி டிவிலலாம் நிறைய பார்த்துருக்கேன். தேட்டரில் பார்க்கும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் போகிறாருன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ தேட்டரில் இதுக்கப்புறம் நிறைய ரீ-ரிலீஸ்லாம் அவரோட நல்ல படங்கள்லாம் ரீ-ரிலீஸில் வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவரை மிஸ் பண்ணாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸு. ஆமாம், அந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியது வரும். அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ரீ-ரிலீஸ்லையாவது அட்லீஸ்ட் அவரை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. தானு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி மற்ற ப்ரொடியூசர்ஸும் மற்ற சினிமா கவுன்சில்ஸில் இருக்கவங்களும் இந்த மாதிரி ரீ-ரிலீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஆக்டர்ஸோட நல்ல படங்களும் இருக்குது, நிறைய நல்ல லவ் மூவிஸும் இருக்குது. அந்த மாதிரி படம்லாம் எடுத்துகிட்டு வந்தால், ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து இப்போ வருத்தில்லை. இந்த மாதிரி லவ் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி லவ் சப்ஜெக்ட்டை பார்த்து தேட்டரில் ஒரு நல்ல லவ் சப்ஜெக்ட் பார்த்த ஒரு ஃபீல் குட் மூவி நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் எப்போதுமே அல்டிமேட்டாக தான்க்கா இருக்கும். இல்லைக்கா, நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், இப்போ திருப்பி பார்த்தேன். ஆமாம். ஆமாம், பார்க்கலாம். இன்னும் எல்லாத்துலேயும் பார்க்க தானே போகிறோம். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு படம் வந்து. ஆனால் படம் வேற லெவலுக்கு. 18 தானே? சாரிங்க, 18 தான் ஆகுதான். நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் டைமு, இப்போ ஈவினிங் நைட்டும் போவேன். தேங்க்யூ. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ரொம்ப வருஷம் கழித்து இந்த படம் பார்க்கறதுனால ஒரு மாதிரி நாங்கள்லாம் பார்க்குறப்ப சின்ன பிள்ளையாக இருந்திருப்போம். இப்போ மெச்சூர் ஆகிட்டு அந்த லவ்வெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் படங்கள் மோஸ்ட்லி வந்து நம்ம ரீ-ரிலீஸ் தான் பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ தேட்டரில் அவருடைய இந்த ரீ-ரிலீஸ் படம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தேட்டரில் ரீ-ரிலீஸ் அதான் சின்ன வயசில் எல்லாம் டிவியில் உட்காந்து பார்த்துருப்போம். இப்போ அந்த டைலாக் வரும்போது கூட சேர்ந்து நம்மளும் டைலாக் சொல்லும் போது நல்லா இருந்துச்சு. திருப்பி ரீ-ரிலீஸ் திருப்பி கேட்குறீங்கண்ணா. விஜய்க்காக தான் வந்தேன், அண்ணனுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சச்சின் படம் வந்து அகைன் தேட்டரில் பார்க்குறப்போ எந்த மாதிரி ஃபீல்? FDFS ஆஃப்டர் 20 years. இதுக்கப்புறம் அவருடைய படங்கள் மோஸ்ட்லி வந்து ரீ-ரிலீஸ் பார்த்து கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லாமே ரீ-ரிலீஸ் பண்ணணும். தளபதி எப்படி ஸ்க்ரீனில் மிஸ் பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் ரீ-ரிலீஸ் ஆச்சு எங்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணும். ஆலேரி ஐயா கில்லி. படம் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அகைன் ஒரு ரீ-ரிலீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஆமாம், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எப்போவுமே. தியேட்டர்ல பாக்குறப்போ அந்த 2024 பேஜ் பாக்குறப்போ எப்படி இருக்கு? நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம், இப்போ திருப்பி அதை ஒரு தேட்டரில் பார்க்கும்போது செம்ம ஃபீலாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது எங்களுக்கு ரீ-ரிலீஸாக பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ரீ-ரிலீஸ் ஃபீலே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் அவருடைய படங்கள் வந்து ரீ-ரிலீஸ் எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக நிறைய மூவிஸ், செம்ம மூவிஸ்லாம் இருக்குல்ல. ஸோ எல்லா மூவிஸுமே ரீ-ரிலீஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக. வைபாக இருக்குது அந்த பாட்டு. திரும்பவும் அந்த பாட்டு வைபாக தான் இருக்குது. பாடி கேட்க அஜித் படம் வேற லெவலுக்கா. சூரேகா நல்லா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கறதுனால இப்போ ஹாப்பி தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ. வெரி சூப்பர். எப்பயுமே ஆஸ் யூஷுவல் விஜயோடது. புரியல. 20 years கழிச்சு அகைன் அது அதை விட இன்னும் சூப்பராக, இன்னும் செம்மையாக இருந்துச்சு. விஜய் ஸ்க்ரீனில் பார்க்குறது தளபதி வேற லெவல். ஆல்வேஸ். நிறைய படங்கள் ரீ-ரிலீஸ் கண்டிப்பாக இதே மாதிரி வரவேற்பு இருக்கும். டெஃபினட்டாக சூப்பர். 2005 நான் 4th standard சம்திங் இது. பட் ஆஸ் யூஷுவல் தளபதி விஜய், இது இளைய தளபதி படம். ஸோ அதே கிரேஸ், அதே எனர்ஜி, ஸ்க்ரீனில் வேறு லெவல், எல்லாமே செம்ம ரெஸ்பான்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்தது. இல்லை, நான் அப்போ சின்ன வயசுல பார்த்துருக்கேன், இப்போ திருப்பி பார்க்குறேன், மறுபடியும் பார்ப்பேன்.
டிவிலே பார்த்து பழகிடுச்சுல சின்ன வயசுல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கும்போது என்ஜாய்மெண்ட்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். சாங்ல டான்ஸ் ஆடி வாய்ஸ் பேச முடியல மேம். அகைன் அவருடைய படம் வந்து ரீரிலீஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? நிறைய மேம். போக்கிரி படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ரீரிலீஸ் ஆச்சுன்னா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அடுத்து என்ன படம் ரீரிலீஸ்? அதான் போக்கிரி மேம். ஓகே, ஜெனிலியாவை அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2005ல எடுத்த படம் மாதிரியே இல்லை. தளபதியோட ஆக்டிங் வந்து கரியர் பெஸ்ட்னு சொல்லலாம், டாப் நாச்சா இருந்துச்சு. பட் ஜெனிலியா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அப்போ பார்க்கும்போது ரொம்ப என்ஜாயபுளா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஆக்சுவலி டிஃப்ரெண்டா இருக்கு. ஓவர் ஆக்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஜெனிலியா கிட்ட இருந்து. ஆமா ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. தளபதிக்காக பார்க்கலாம், அவ்வளோ செமையா இருந்துச்சு. அடுத்து எந்த மூவி வந்து ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்? வேட்டைக்காரன். ஆமா, ஓகே. எனக்கு வந்துட்டு கத்தி இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு தேட்டர்ல. இதுக்கப்புறம் அவருடைய மோஸ்ட்லி எல்லா மூவிஸும் வந்து ரீரிலீஸ் தான். ஏன்னா அவர் எதுவும் ரிலீஸ் பண்ண மாட்டாரு இதுக்கப்புறம். நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்போ குடும்பத்துக்கு தெரியாம வந்து பார்த்தேன். இப்போ குடும்பத்தோட வந்து பார்க்குறேன். சோ தியேட்டர்ல பார்க்கறப்ப எப்படி அந்த ஃபீல் இருக்கு அவருடைய ரீரிலீஸ் மூவி? எப்பவுமே அண்ணன் யா அஃப்கோர்ஸ் சேம் வைபு. அப்போ பார்த்ததை விட இப்போ பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். கில்லி அளவுக்கு 50 டேஸ் மேலே ஓடுன்னு நினைக்கிறோம். அப்போ என்ஜாய் பண்ணதை விட இப்போ தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். அப்போல்லாம் சின்ன பிள்ளையாக இருந்திருக்கோம், எங்களுக்கு அந்தளவுக்கு மூவியை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இல்லை. பட் இப்போ தளபதியை பார்க்கும்போது அந்த தளபதியை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறேன். குஷி படம். ஆமாம், நைஸ் மூவி. சூப்பராக இருந்தது. அடுத்து எந்த மூவி ரீரிலீஸ் பண்ணுவீங்க? இப்போதைக்கு அது ஐடியாலாம் சூப்பராக இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ரீலீஸ் பண்ணாங்க, ரீலீஸ் பண்ணாங்க. செம்ம மூவி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? இல்லை இதுக்கு ஆமாம் ஃபஸ்ட் டைமாக தேட்டரில் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி தான் வீட்டிலலாம் பார்த்துருக்கேன். இது எப்போ ரீரிலீஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரீரிலீஸ் ஆனதுனால ஆர்வமாக வந்து ஃபஸ்ட் டேவே வந்து பார்த்தாச்சு. சோ அடுத்து எந்த மூவி ரீரிலீஸ் பண்ணுவீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? போக்கிரி விஜய் படம். இதுக்கப்புறம் அவருடைய மோஸ்ட்லி எல்லா படங்களும் வந்து ரீரிலீஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபீல் பண்றீங்க இதுக்கப்புறம் அவருடைய வந்து ஸ்க்ரீன்ல இருப்பாங்க? ஆமாம், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம் தான். அவர் பாலிடிக்ஸில் போயிட்டாரு தான், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஓன் டிசிஷன், பர்சனல் டிசிஷன் அது. ஆனாலும் நம்ம இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாலும் நம்ம கண்டிப்பாக வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்ப்போம். சூப்பர். படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்துச்சு. நான் கூட தெரியும் கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா தியேட்டர்ல? நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நல்லா இருந்துச்சு. ரீரிலீஸ் மூவி வந்து அகைன் தியேட்டர்ல பார்க்கறப்போ அந்த ஃபீல் எப்படி? நம்ம டிவில பார்க்கறதுக்கும் தியேட்டர்ல பார்க்கறதுக்கும் நான் விஜய் மட்டும் தான் பார்த்தேன். விஜய் சூப்பரா இருந்தாரு, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து எந்த மூவியோட ரீரிலீஸ் பண்ணா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நான் ஆல்ரெடி 2 படம் என்ன படம் எக்ஸ்பெக்ட் பண்றது? படம் சொல்லுங்க. என்ன படம்? விஜய் திருப்பி ரிலீஸ் பண்றதுக்கு சிலிண்டர் பார்த்தேன். சிலிண்டர் விஜய் படம் சொல்றேன். நான் விஜய் படம்லாம் கேட்கல. துப்பாக்கி ரீரிலீஸ் ஆல்ரெடி. சரி ஓகே, திருப்பி ரீரிலீஸ் பண்ணா போய் பார்ப்போம். என்ன படம் போட்டாலும் நான் போய் பார்ப்பேன். விஜய் படம்னா நான் போவேன். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உண்மையை சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். பெரிய பொய்யா சொல்லுங்க. நான் வெயிட் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படியே. பண்ணிடுங்க. நல்லா பயங்கரமாக இருந்தது படம். செம்மையா இருந்துச்சு. தலைப்படம் ஏதாவது விட்டா சூப்பராக இருக்கும். மங்காத்தெல்லாம் விட்டா அதை விட பயங்கரமாக இருக்கும். ரிமூவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.